வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்ப என்ன பார்க்க போறோம்னா பாலிட்டில இருந்து உங்களுக்கு 15 கேள்விகள் வரும். யூனிட் 4ல இருக்கு. சோ யூனிட் 4ல 15 கேள்விகள் வரும். சோ உங்களுக்கு முக்கியமா நீங்க பாலிட்டிக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா ஸ்கூல் புக்ல இருந்து 70 to 80% ஆஃப் கொஸ்டின்ஸ், அதாவது ஒரு 12ல இருந்து 14 கேள்விகளுமே ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கப்படுது. அதனால எப்பயுமே அப்படிதான் கேட்டிருக்காங்க. சோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ஸை படிங்க. வேர் டு ஸ்டடி பாலிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. பாலிட்டியோட வேர் டு ஸ்டடி போட்டிருக்கோம். மொத்தம் இதுல 20 கேள்விகள் பார்க்க போறோம். நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த 20 கேள்விகளுக்கும் நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கேள்விகள் எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். மொத்தம் இந்த வீடியோல 1000 கேள்விகள் நம்ம கவர் பண்ண போறோம் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும். சோ இதுல ஃபர்ஸ்ட் 20 கேள்விகள் ஈஸியா தான் இருக்கும். சோ ஜஸ்ட் இது ரீகால் பண்றதுக்கு தான், டச்லயே இருக்கணும், பாலிட்டி படிச்சு முடிச்சுட்டு விட்டுறக்கூடாது, டச்லயே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோக்கு நீங்க ஒண்ணே தான் பண்ண போறீங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க, புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ முகவுரை. அரசியல் அமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் ஏ முகவுரை. அடுத்து இரண்டாவது கேள்வி, குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? இதற்கு விடை ஆப்ஷன் டி 1955. அப்போ குடியுரிமை சட்டம் அப்படின்றது அரசியலமைப்பு வந்தப்போ கிடையாது. அரசியலமைப்பு எப்போ வந்துச்சு அப்படின்னா 1950 நடைமுறைக்கு வந்தது சொல்ல ஜனவரி 26 தான் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்திருக்கு. சோ அப்போ அப்படின்றது குடியுரிமை சட்டம் கிடையாது. 1955 தான் குடியுரிமை சட்டம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து மூன்றாவது கேள்வி, சிட்டிசன் என்னும் சொல் சிவிக்ஸ் என்னும் எந்த சொல்லில் இருந்து பெறப்பட்டதாகும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி லத்தீன். சிட்டிசன் அப்படின்றதோட பொருள் என்ன பாத்தீங்கன்னா சிவிக்ஸ். இது எந்த சொல்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னா லத்தீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பொருள் என்ன அப்படின்னா நகர அரசில் வசிப்பவர் அப்படின்னு பொருள். நோட் பண்ணிக்கோங்க, நகர அரசில் வசிப்பவர் அப்படின்றது இதோட பொருள். சோ அப்ப சிவிக்ஸ் அப்படின்றத பொருள் என்ன? நகர அரசில் வசிப்பவர். அடுத்து நான்காவது கேள்வி, அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி உச்ச நீதிமன்றம். ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பா. அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது எது? உச்ச நீதிமன்றம். அடுத்து ஐந்தாவது கேள்வி, டாக்டர் B.R. அம்பேத்கர் கூற்றுப்படி இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா, இதெல்லாம் ரிப்பீட்டடா இருக்கு. இந்த 20 கேள்வியுமே ரிப்பீட்டடா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டது. டாக்டர் B.R. அம்பேத்கர் கூற்றுப்படி இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்ன? இதற்கு சரியான ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 32. அப்போ அம்பேத்கர் தான் சொல்லியிருக்காரு இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொன்ன சட்டப்பிரிவு என்ன? 32. 32 என்னன்னு தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா போக போக வீடியோலே பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து ஆறாவது கேள்வி, குடியுரிமை எத்தனை வழிகளில் பெற முடியும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 5 வழிகள்ல குடியுரிமை பெறலாம். குடியுரிமை எத்தனை வழிகள்ல பெறலாம்? 5 வழிகள்ல. குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது 1955. நம்ம இந்தியா ஒற்றை குடியுரிமை அப்படின்றத ஃபாலோ தான் பண்றாங்க. சரியா? ஒற்றை குடியுரிமையை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். 1955 தான் குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்படுது. இந்த குடியுரிமை நம்ம 5 வழிகள்ல பெறலாம். என்னென்ன வழிகள்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பிறப்பின் மூலம், இரண்டாவது வம்சாவளி மூலம், இந்த லீ வரும் மாத்திங்க, வம்சாவளி மூலம், மூன்றாவது பதிவின் மூலம், நான்காவது இயல்புரிமை மூலம், ஐந்தாவது பிரதேச நாடுகளின் இணைவின் மூலம். இது என்னன்னு போக போக ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன? பிறப்பின் மூலம், இரண்டாவது வம்சாவளி மூலம், மூன்றாவது பதிவின் மூலம், நான்காவது இயல்புரிமை மூலம், ஐந்தாவது பிரதேச நாடுகள் இணைவின் மூலம். அடுத்து ஏழாவது கேள்வி, உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் இரண்டுமே எத்தனை வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன? இதற்கும் விடை ஆப்ஷன் டி 5. சோ அப்போ குடியுரிமையை 5 வழிகள்ல பெறணும். உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ரெண்டுமே எத்தனை வகையான நீதி பேராணைகளை வழங்குகிறது? 5 வகையான நீதி பேராணைகளை வழங்கியது. அது என்னென்னு போக போக பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து எட்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எந்த சட்டப்பிரிவு வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமையை வழங்குகிறது? கீழ்கண்டவற்றுள் எந்த சட்டப்பிரிவு வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமையை வழங்குகிறது? இதற்கு சரியான ஆப்ஷன் சி பிரிவு 21. அடுத்து 9வது கேள்வி, சொத்து உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி டேஷ் பிரிவு டேஷின் கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. சொத்து உரிமை அப்படின்றது
ஃபர்ஸ்ட் அடிப்படை உரிமையா இருந்துச்சு. எப்போ அடிப்படை உரிமை ஆர்டிகல் 31க்கு கீழே இருந்துச்சு. ஓகேவா? இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா ஆர்டிகல் பகுதி 12 300க்கு கீழே என்னவா இருக்கு? சட்ட உரிமையா இருக்கு. இந்த இடத்துக்கிட்ட நோட் பண்ண வேண்டியது அடிப்படை உரிமையில இருந்து எங்க போயிருக்கு? சட்ட உரிமையா இருந்திருக்கு. சோ எந்த ஆர்டிகல் இருந்து 31ல இருந்து 300A. ஓகேவா? அது எது மூலியமா போச்சு அப்படின்றத கீழே பார்க்கலாம். அடுத்து எந்த ஆண்டு மற்றும் அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்து உரிமை நீக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1978 44வது சட்ட திருத்தப்படி அடிப்படை உரிமையில இருந்து 31 அப்படின்ற ஆர்டிக்கல்ல இருந்து 300A அப்படின்ற ஆர்டிக்கலுக்கு ஒரு சட்ட உரிமையா இந்த சொத்து உரிமை மாற்றப்பட்டிருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் பா. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது பழைய கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. சரியா? 300 கீழே மாட்டோம். எந்த சட்டப்படி? 1978 44. அப்போ அடிப்படை உரிமை அரசியலமைப்பு சட்டம் வரும்போது 7 இருந்திருக்கு. இப்போ எத்தனைதான் இருக்கு? 6. ஏன்னா அதுதான் சொத்து உரிமை நீக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? சோ மொத்தம் 7 அடிப்படை உரிமை அரசியலமைப்பு இருக்கும்போது அரசியலமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது நடைமுறைக்கு வந்தபோது 7 அடிப்படை உரிமை இருந்துச்சு. தற்போது எத்தனைதான் இருக்கு? 6 தான் இருக்கு. அதுதான் சொத்து உரிமை நீக்கப்பட்டிருக்கு. அடுத்து 11வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு அறிவியல் மனநிலையின் வளர்ச்சி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி விதி ஆர்டிகல் 51(7)H. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பின் இது எக்ஸ்ட்ரா கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக்ஸ்லயே கிடையாது. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு அறிவியல் மனநிலையின் வளர்ச்சி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆர்டிகல் 51(7)H அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து 12வது கேள்வி. அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழுவுல குறிப்பிட சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஸ்வரன் சிங் கமிட்டி. அப்போ அடிப்படை கடமை பத்தி சொல்ல குழு எதுனா ஸ்வரன் சிங் கமிட்டி. சோ இது வந்து அடிப்படை கடமையை பத்தி சொல்ற பகுதி மற்றும் ஆர்டிகல் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து 13வது கேள்வி. குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டுன்னு. குடியுரிமை சட்டத்தை திருத்திருக்காங்க எப்பன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2019ல திருத்திருக்காங்க. கொண்டு வந்தது எப்போ? 1955. ஏன் அடிக்கடி சொல்றேன்னா புதுசா படிக்கிறவங்க மண்டையில போய் நிக்கணும் அப்படின்றதுக்காக. அடுத்து 14வது கேள்வி. எந்த சட்ட திருத்தப்படி 11வது கடமையாக 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவது பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் கடமை என சேர்க்கப்பட்டுள்ளது? இதற்கு சரியான ஆப்ஷன் டி 2002 86வது சட்ட திருத்தப்படி. அப்போ எந்த சட்ட திருத்தப்படி 11வதா சேர்த்திருக்காங்க? அப்போ 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு கல்வி வழங்குறது அப்படின்றது பெற்றோர் அல்லது பாதுகாவலரோட கடமை அப்படின்னு சொல்ற சட்ட திருத்தம் 2002 86வது சட்ட திருத்தப்படி. ஓகேவா? இது எது? ஆல்ரெடி 10 அடிப்படை கடமை இருக்கு. இது 11ஆ சேர்த்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து 15வது கேள்வி. சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு இது? இதற்கு சரியான ஆப்ஷன் பி 30. சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆர்டிகல் 30. சோ கல்வி மற்றும் கலாச்சார உரிமை இது வந்து அடிப்படை உரிமை 6 சொன்னோம்ல. அதுல கல்வி மற்றும் கலாச்சார உரிமைன்னு இருக்கும். அதுல வந்து 29 to 30 இந்த 29 30 இந்த ஆர்டிகல் தான் வரும். 29 என்ன சொல்லுது ஆர்டிகல்? சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பை பத்தி சொல்லுது. ஆர்டிகல் 30 என்ன சொல்லுது? சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமையை சொல்லுது. ஆர்டிகல் 29 சிறுபான்மையினரோட எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பை பத்தி சொல்லுது. அடுத்து 19வது கேள்வி. மாறுபட்ட ஒன்றை கண்டறிக. இதுல வந்து எது மாறுபட்டு இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சி சொத்துரிமை. ஏன் சொத்துரிமை அடிப்படை உரிமையில இருந்து நீக்கப்பட்டாச்சு எப்போ? 1978 44வது சட்ட திருத்தப்படி. ஓகேவா? எது கீழே போயிருக்கு? 31 ஆர்டிகல்ல இருந்து 300A ஆர்டிகல்ல போயிருக்கு. பகுதி என்னன்னா 12. அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை சொன்னோம்? 6 சொன்னோம். ஃபர்ஸ்ட் என்ன? சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை அப்படின்றது ஆர்டிகல் 14 to 18க்குள்ள இருக்கிறதா சமத்துவ உரிமை. அடுத்து சுதந்திரம் உரிமை 2வது. சுதந்திர உரிமை பிரிவு ஆர்டிகல் 19 to 22 பிரிவு அப்படின்னா ஆர்டிகல் அர்த்தம். ஓகேவா? அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை பிரிவு 23 to 24. அடுத்து சமய சார்பு உரிமை 25 to 28. ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை உரிமைகள் இந்த 6மே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிகலுக்கு என்னென்ன வருமோ இதுல இருந்து ஒரு கேள்விகள் எப்பயுமே வராம இருந்ததே இல்லை. நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து கல்வி கலாச்சார உரிமை பிரிவு 29 to 30 அதைத்தான் இப்ப பார்த்தோம். அடுத்து அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஆர்டிகல் 32. இந்த ஆர்டிகல் 32 தான் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருப்பாரு அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்போட இதயம் மற்றும் ஆன்மா என்ன சொல்லியிருப்பாரு? இந்த ஆர்டிகல் 32 தான் சொல்லியிருப்பாரு. அடுத்து 17வது கேள்வி, அரசு நெறிமுறை கோட்பாடு எந்த அரசியல் அமைப்பிலிருந்து பெறப்பட்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் டி அயர்லாந்து. அரசு நெறிமுறை கோட்பாடு எந்த அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? ஆப்ஷன் டி அயர்லாந்து. அடுத்து 18வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவர் அவசர நிலை அறிவிக்கப்படும் போது இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டப்பிரிவு கீழ் உத்தரவாதம் அமைக்கப்பட்ட வரும்? சுதந்திரம் தாமாக நிறுத்தப்படுகிறது. சோ எந்த அரசியலமைப்பு கீழ் எந்த சட்டப்பிரிவு ஆர்டிகல் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 19. ஆர்டிகல் 19 குடியரசு நிலை அவசர நிலை அறிவிக்கப்படும். அப்ப குடியரசுத் தலைவர் அவசர நிலை அறிவிக்கப்படுறது 352. இது மத்தியம். நடுவுல அரசுமா 356. நிதி அவசர நிலை அப்படின்னா 360. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் இதுவுமே. சோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ் தான், நோட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவர் அவசர நிலை அறிவிக்கப்படும் போது இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டப்பிரிவு கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு சுதந்திரம் தாமாக நிறுத்தப்படுகிறது? ஆர்டிகல் 19. அடுத்து 19வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் அம்பேத்கர் எதை கூறுகிறார்? இதற்கு சரியான ஆப்ஷன் டி அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள். இந்திய அரசியலமைப்போட புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு அம்பேத்கர் எதை சொல்றாரு? அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அரசியலமைப்பின் திறவுகோல் என்னன்னு பார்த்தோம்? முகவுரை. கான்ஸ்டிடியூஷனோட கீ என்ன? முகவுரை தான் கான்ஸ்டிடியூஷனோட கீ. சோ இது புதுமையான சிறப்பம்சம் அப்படின்றது அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள். அடுத்து 20வது கேள்வி, அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் சி அமெரிக்க ஐக்கிய நாடு. அடிப்படை உரிமை அப்படின்றது எந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா அமெரிக்கா ஐக்கிய நாட்டுல இருந்து எடுத்திருக்கோம். சோ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ 20 கேள்வி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா எஸ் அப்படின்ற கமெண்ட் கொடுங்க. நிறைய மோர் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க அவ்வளவு சீக்கிரமா வீடியோஸ் கொடுத்துருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.